மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரியும் குழந்தையோட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க விஜய், காவேரி வீட்டுக்கு ஏதேதோ காரணம் சொல்லி காவேரிய கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவும், காவேரிய பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகவும் வர்றாங்க. இந்த நேரத்தில ஒரு சேஞ்சுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரதா கிட்ட சொன்னதும், இங்க காவேரி என்ன இவங்க வீட்டுக்கெல்லாம் நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சாரதா, "ஆ என்ன தம்பி, நாங்க கண்டிப்பா வர்றோம் உங்க வீட்டுக்கு இன்னைக்கு நைட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சரின்னு சொல்லிடுறாங்க. அம்மா என்ன இவங்க என்னமோ ரொம்ப தெரிஞ்சவங்க மாரி இவங்க கூப்பிட்டதும் சரின்னு சொல்றாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. சரி நாங்க கிளம்புறோம். நீங்க கண்டிப்பா நைட்டு டின்னருக்கு வந்துரணும். அப்படி சொல்லிட்டு இங்க சொன்னதும், கண்டிப்பா வந்துடுறோம் தம்பி. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இங்க விஜய், காவேரி வரப்போறா. காவேரிக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அவங்களே குக் பண்றாங்க மெனக்கெட்டு. இங்க காவேரிக்கும் சாரதாவுக்கும் கால் பண்றாங்க. கிளம்பிட்டீங்களா? நானே வந்து உங்கள பிக்கப் பண்றதுக்காக வரேன் அப்படின்னு விஜய் சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, சரிங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க விஜயும் குழந்தையும் காவேரியும் சாரதாவும் வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக போறாங்க. காவேரி இருந்துட்டு, "கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு நம்ம போகணுமாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாட்ட கேட்குறாங்க. "என்னடி கிளம்பிட்டோம். கிளம்புன பிறகு கண்டிப்பா போகணுமான்னு சொல்றேன். நம்ம போகலன்னா அந்த தம்பி மனசும், அந்த குழந்தை மனசும் வருத்தப்படாதா?" அப்படிங்கிறாங்க. "அம்மா நீ வர வர ரொம்ப ஓவரா தான் போற. அதுவும் இல்லாம இப்ப எதுக்கு அவங்கள வர சொன்ன? நமக்கு வண்டி இப்போ பிடிச்சு போக தெரியாதா?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. தம்பி ஆசைப்பட்டு கேட்குது. நம்ம மொத தடவ அவங்க வீட்டுக்கு போறோம்லடி. அதனால அந்த தம்பி கூடயே நம்ம போயிடலாம்." அப்படி சொல்லிட்டு சாரதா சொன்னதும், இங்க விஜயும் குழந்தையும் கார் எடுத்து வந்துடுறாங்க. "வாங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோல விஜய் சொல்றாங்க. உடனேவும், "என்னது அம்மா உங்கள அத்தனா அவங்க கூப்பிடுறாங்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இல்ல ஆன்டின்னு சொன்னது உனக்கு அத்தன்னு கேட்டிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல." அப்படி சொல்லிட்டு இங்க சாரதா சமாளிக்கிறாங்க. "என்னமோ எனக்கு ஏதோ தப்பா தெரியுது." அப்படின்னு காவேரி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்காங்க. "மிஸ் வாங்க மிஸ். என் கூட என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கோங்க மிஸ்." அப்படிங்கிறாங்க. "இல்லடா நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். நீ என் பக்கத்துல வா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சொல்றாங்க. ஆனா குழந்தை இருந்துகிட்டு, "மிஸ் இங்க தான் அப்பா இருக்கிறாங்க. நீங்களும் இங்க வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்." அப்படிங்கிறாங்க. சாரதா வந்துட்டு, "அந்த குழந்தை தான் ஆசைப்படுதுல போய் உட்காருடி." அப்படிங்கிறாங்க. "ஏம்மா நீ கொஞ்சம் ஓவரா தான் போற. நான் இங்க தான் உட்கார போறேன். நீ இங்க வா காவேரி." அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து காவேரி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட பக்கத்துல உட்காந்ததும் இங்க வீடு வந்துடுது. வீடு வந்ததும், "வாங்க எங்க வீட்டுக்குள்ள வாங்க." அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியும் சாரதாவையும் உள்ள கூப்பிடுறாங்க. இங்க விஜய் சித்தி, சித்தப்பா, தாத்தா எல்லாருமே அவங்கள வர வைக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்ததும் விஜய் வந்து வீட்ல உள்ள எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. காவேரிக்கு இவங்க எல்லாத்தையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இங்க தாத்தாவ பார்த்ததும் காவேரிக்கு இவர பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க பார்த்தோம்னு ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் சித்தியும் சித்தப்பாவும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. "உங்கள அன்னைக்கு நான் ரோட்ல பார்த்தேன்ல. நீங்க திடீர்னு என் கார்ல இறங்கி யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு என்கிட்ட பேசுனீங்கல்ல." அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "சித்தப்பா, சித்தி நீங்க ஏற்கனவே இவங்க கூட பேசியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாடா. தெரியாம எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு நினச்சு இவங்க கூட பேசினேன். வேற ஒண்ணும் இல்லடா." அப்படின்னு சித்தி சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு விஜய் அமைதியா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த குழந்தை இருந்துகிட்டு, "மிஸ் வாங்க மிஸ் சாப்பிடுவோம்." அப்படின்ட்டு கூப்பிடுது. உடனே விஜய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுனால எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே காவேரிக்கு அங்க உள்ள சாப்பாடு எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருக்குதே! எல்லாமே நல்லா வேற இருக்குதே! அப்படி சொல்லிட்டு காவேரி விரும்பி சாப்பிடுறாங்க. இந்த இது சமையல் பண்ணது யாரு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே உன் குழந்தை இருந்துட்டு, "இதெல்லாம் எங்க அப்பா தான் பண்ணாங்க." அப்படின்னு சொன்னதும், இங்க காவேரிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்குது. "நீங்க இவ்ளோ நல்லா சமைப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேட்குறாங்க. "ஆ ஆமாங்க. என் குழந்தைக்காக நான் சமைக்க பழகிக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. "ஓ! நல்லா சமைச்சிருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி நல்லா சாப்பிடுறாங்க. சாரதாவும், "தம்பி சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு தம்பி." அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும், "மிஸ் வாங்க மிஸ் என் கூட. நம்ம இந்த வீட்டெல்லாம் உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் சுத்தி பார்த்து காவேரியும், குட்டி காவேரியும் பேசி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க விஜயோட ரூம்ல. விஜய் ஃபோன அங்க வச்சிருக்காங்க. அதுலேருந்து திடீர்னு கால் வருது. கால் வந்ததும் கட் ஆனோனயும், அதில காவேரியோட ஃபோட்டோ இருக்கிறத இங்க காவேரி பார்த்துடுறாங்க. உடனே காவேரிக்கு அதிர்ச்சியா இருக்குது. இவர்கிட்ட எப்படி நம்மளோட ஃபோட்டோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நேரா அந்த ஃபோன எடுத்துட்டு விஜய் கிட்ட போறாங்க. "இங்க பாருடா, இந்த ஃபோட்டோ எப்படி உங்க அப்பாவோட ஃபோன்ல வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைட்ட கேட்குறாங்க. "தெரியல மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. "ஆனா எங்க அப்பா ஏற்கனவே உங்கள உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப நான் தான் சொன்னேன், "இவங்க எங்க மிஸ் தான் சொன்னேன்." அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. "அப்படியா? அப்பனா முன்னாடியே இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். அதனால தான் கேட்டுருக்காங்கன்னு" சொல்லிட்டு காவேரி நெனச்சுட்டு, நேரா விஜய் கிட்ட போய் கேட்கறதுக்காக போறாங்க. ஃபோன் எடுத்து விஜய் கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்சு, "எப்படிங்க என் ஃபோட்டோ உங்களுடைய ஃபோன்ல இருக்குது? எப்படி வந்துச்சு? நீங்க என்கிட்ட நடந்துக்கிற விதமே சரியில்ல. நீங்க பார்க்குற விதமும் சரியில்ல. ஆனா என்ன காரணத்துக்காக என் ஃபோட்டோவ உங்க ஃபோன்ல வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. வேற ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு சம்மந்தமும் இல்ல. அப்படி இருக்கும்போது, நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்கிட்ட பழகிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "இல்லங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
இது அம்முக்காக வச்சிருக்கேங்க. அம்மு உங்கள பார்க்கணும்னு சொன்னா, அந்த ஃபோட்டோவ காமிப்பேன். அதுக்காக தான் வச்சிருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு, இங்க விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில சாரதா வந்துட்டு, "ஏய் தம்பிய போய் தப்பா நெனைக்காதடி. தம்பி எப்படி தங்கமானவரு, அவர போய் தப்பா நெனச்சுட்டு இருக்க" அப்டின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. உடனே "நீனா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நெனச்சுக்கோமா. எனக்கு என்னமோ அவர் என்கிட்ட நடந்துக்கிற விதமே சரியில்லம்மா. ஏதோ தப்பா தான் தெரியுது எனக்கு பாக்க. அவர் ஏதோ உள்நோக்கத்தோட தான் இங்க நம்ம வீட்ல வந்து பழகிட்டு இருக்காருன்னு தான் தோணுது. குழந்தைய காரணம் காட்டி, அவரும் எதுக்கு சேர்ந்து நம்ம வீட்ல இருக்கணும். நீ என்னமோ அவர ரொம்ப நல்லவர்ன்னு நம்பிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் நம்பிக்கையே இல்ல" அப்டின்னு சொல்லிட்டு எங்க காவேரி சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "அம்மா நீ நெனைக்கிற மாதிரிலாமா விஜய் கிடையாதும்மா. விஜய் ரொம்ப நல்லவன்ம்மா. அவனோட ஒய்ஃப் இல்லாத 5 வருஷத்துல வேற பொண்ண பத்தி அவன் யோசிச்சதில்ல. அவனுக்கு அவன் ஒய்ஃப் தான் ரொம்ப உயிரா நெனச்சுட்டு இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் எப்படிம்மா தப்பான காரியம் செய்வான்? நீ சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. இந்த நேரத்துல நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டேவும் இங்க விஜய் சித்தியும், சித்தப்பாவும் நின்னுட்டு இருக்காங்க. காவேரி, "எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. இனிமேல் எங்க வீட்டுக்கு வராதீங்க. நாங்க உங்க வீட்டுக்கு வரமாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "அவர் ஆருன்னு தெரியாம நீ பாட்டுல பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு உண்மைய சொல்ல போறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "வேண்டாம் அத்த, சொல்ல வேண்டாம்" அப்படின்ட்டு சைகை காமிக்கிறாங்க. "என்னம்மா ஏதோ சொல்ல வந்த? அவர் யாருன்னு? அப்பன்னா அவர உனக்கு முன்னாடியே தெரியுமா? சொல்லுமா. ஏதோ ஒரு உண்மைய என்கிட்ட இருந்து மறைக்கிற. சொல்லுமா. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்" அப்படின்ட்டு இங்க காவேரி சாரதாவ ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க. உடனேவும் இங்க விஜய் இருந்துகிட்டு, "வேண்டாம்" அப்படின்னு தலைய அசைச்சோனயும், "இல்லடி, அவரு நல்லவருடி. அவரு ஏன்டி இப்படி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "நீ அவருக்கு நல்லவர் சர்டிஃபிகேட் குடுத்ததெல்லாம் போதுமா? அவர் எப்படிப்பட்டவர்ன்னு அவர்கிட்ட பேசின பிறகு எனக்கே தெரிஞ்சுச்சு. அவர் எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்காரு? இங்க எதுக்கு நம்மள கூப்பிடணும்? நம்ம வீட்டுக்கு எதுக்கு அவர் அடிக்கடி வரணும்? இதெல்லாம் எனக்கு சரியாவே படலம்மா. நீ வேணா அவர நல்லவர்ன்னு நம்பி அவர் கூட எங்க வீட்டுக்கு வா, அ பழகு. அதுக்காக நம்ம வீட்டுக்குலாம் அவர் வரக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே அந்த குட்டி காவேரி வந்து, "மிஸ் என்னாச்சு மிஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. "மிஸ் நீங்க எதுக்கு எங்க அப்பா மேல கோவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்கவே மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவரு. அவரெல்லாம் நீங்க கோவிச்சுக்கிடாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சொல்லுது. உடனேவும் இங்க விஜய் வந்து குழந்தையே நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுதுன்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் அப்பாவும் அப்பனா உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல. எனக்காக தான் எங்க அப்பா என் கூட உங்க வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் மிஸ். எங்க அப்பா மேல ஏதோ பழி போடுறீங்க. அது எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா நாங்க வரக்கூடாதா மிஸ் உங்கள பார்க்குறதுக்கு? உங்கள பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் தான் அடம் பிடிச்சேன். அதுக்காக தான் அப்பா அங்க வந்தாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல மிஸ். எங்க அப்பா ஏதாவது தப்பு பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சுனா, அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் மிஸ் அப்படின்னு அந்த குழந்தை பேசிக்கிட்டு இருக்கு. உடனே காவேரி இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. யாரும் தப்பு பண்ணல. சாரிடா. நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். கோவத்துல ஏதோ பேசிட்டேன். நீ அடிக்கடி என் வீட்டுக்கு வரலாம், போகலாம்" அப்படின்னு காவேரி வந்து அந்த குழந்தைய கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுக்குறாங்க. அந்த நேரத்துல இதெல்லாம் பார்த்துட்டு தாத்தாவும், சாரதாவும் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. இங்க விஜயும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம குழந்தைக்கு அவங்க அம்மான்னே நம்மளால சொல்ல முடியாத நிலைமை இருக்கே. உண்மைய சொல்லலான்னு பார்த்தா, அதுவாவே காவேரிக்கு தெரியட்டும். அவங்களாவே சுயநினைவு வந்தா பரவால்ல. நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் வேற சொல்லியிருக்காங்களே! அத நினச்சு தான் கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயும். இங்க காவேரி வந்து, "சரி நாங்க வர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க விஜய்க்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.